வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே பார்த்தோன்னா சென்னை விமான நிலையத்தில் தாங்க இருக்கோம். விமான நிலையம் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டுங்க. இப்போ நான் சென்னை விமான நிலையத்தில் தாங்க இருக்கேன். எங்கே போகிறேன்னு பார்த்தோன்னா, இப்போ நான் இண்டிகோ ஃப்ளைட்டில் வந்து மலேசியாவுக்கு கிளம்பிட்டேங்க. எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்கேங்க. இப்போ நம்ம வந்து நிற்கிற இடம் தான் பார்த்திங்கன்னா கவுண்டர் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க, ட்ரிப் பேக்கேஜ். இது என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம எடுத்துன்னு வர லக்கேஜ் எல்லாமே இங்கே வந்து அவங்ககிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற போர்டிங் பாஸ் வாங்கிக்கிட்டு தான் நம்ம வந்து இங்கேருந்து ஃப்ளைட்டுக்கு போகணுங்க. இமிக்ரேஷன் ஆஃபீஸுக்கு போகணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மள மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம வந்து ஃப்ளைட்டில் வந்து 30 கிலோ அலோடுங்க. ஹேண்ட் கேரி வந்து 7 கேஜிங்க. இப்போ நம்ம அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்மளுடைய பேக்கேஜ் அவங்ககிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோங்க நம்ம. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த விமான நிலையத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் இது என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை நம்ம முடிச்சுட்டு அங்கேருந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டாங்க. நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து அந்த ட்ராலி வந்து இந்த இடத்துல வந்து விட்டுட்டு இங்கேருந்து நம்ம நடந்து போனோங்க. இப்போ நம்ம நடந்து போகும்போது ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயிலுடைய அனைத்து வரைபடங்களும் இங்கே வரையப்பட்டிருக்கோம். நம்ம இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி போனோம்னா உங்களுக்கு தெரியும். இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்க. இதுக்கு முன்னாடியே வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்குது. இது நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட்டால் பயங்கரமாக அழகாக இருக்குங்க சென்னை ஏர்போர்ட். நீங்கள் உள்ளே வந்திருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த காணொலி. நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்குற ஒவ்வொரு கவுண்டரும் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஃப்ளைட்டுகள் வந்து கிளம்புறதுக்கான கவுண்டர் தாங்க. இங்கே எல்லாருமே நம்ம உங்களோட பேக்கேஜ் வந்து இங்கே தான் போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டு அவங்க இமிக்ரேஷன் ஆஃபீஸ் செக்கப் போவாங்க. நம்ம அப்படி தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போயிடுவோம். அந்த வீடியோ வந்து நம்ம இமிக்ரேஷன் செக்கப்பில் அங்கே வந்து கேமரா வந்து நாட் அலோடுங்க. அதை காமிக்க முடியாது. அதெல்லாம் நாங்கள் பதிவில் பண்ண முடியாது. இப்போ நம்ம எல்லா பேக்கேஜ் எல்லாமே முடிச்சுட்டு நம்மளுடைய ஃப்ளைட்டினுடைய கேட் எடுத்துகிட்டு போயிட்டுருங்க. நம்மளுக்கு கொடுத்த கேட்டு பார்த்திங்கன்னா 113, அதாவது 113வது கேட்டுக்கு நம்ம போகணும். இப்போ நம்ம 108லேருந்து 124 நோக்கி போயிட்டுருக்குங்க. அப்படியே நம்ம நடந்து போனோம். நம்மளுக்கு அடையாளம் தெரியுது. அங்கங்கே வந்து சின்ன சின்ன போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாங்க. நம்ம போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து வெளிநாட்டு மதுபானங்கள்லாம் விற்பனை இங்கே வந்து டியூட்டி ஃப்ரீயில் வந்து விற்றுட்ருப்பாங்க. இங்கேருந்து வாங்கிட்டு போகிறவங்க எந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அவங்க இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. சில பேர் வரும்போது வாங்கிட்டு வருவாங்க. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச சீட்டு பார்த்திங்கன்னா 30Fங்க. ஜன்னல் வர சீட்டு தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இண்டிகோ ஃப்ளைட்டினுடைய உள் அமைப்புங்க. ரொம்ப கம்பீரமாகவும் நல்லா அழகாகவும் இருக்கும். இது இந்தியாவுடைய ஃப்ளைட்டு தாங்க. இந்த ஃப்ளைட்டு என்ன இதில் ஒரு ட்ராபேக்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஃபுட்டு அலோடு மற்றும் தண்ணி எதுவுமே வந்து ஃப்ளைட்டில் தரமாட்டாங்க. நம்மளுக்கு எது வேணாலும் டிக்கெட் போடும்போதே நம்ம பே பண்ணும்போது தான் நம்மளுக்கு இங்கே இதெல்லாம் கிடைக்குங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ளைட்டுக்குள்ள வந்து உட்காந்தாச்சு. ஒரு கரெக்டாக 10:10க்கு ஃப்ளைட்டு கிளம்ப போகுது. நம்ம கிளம்பி மலேசியாவும் வந்துவிட்டோம். இப்போ மலேசியாவில் தாங்க இருக்கோம். இப்போ மலேசியாவில் மறுநாள் காலையில் நம்ம குடும்பம் போகிறதுக்கான வீடு இருக்குது இல்லைங்களா, அந்த வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு மலேசியாவில் வந்து ஒரு பங்களா வீடு எப்படி இருக்கும், என்ன அழகாக இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தோம்னா ஒரு டோல்கேட்டு தாங்க. நம்ம ஊரில் இருக்கிற டோல்கேட்டுக்கும் இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். டோல்கேட்டுக்கு பெரும்பாலும் ஆட்கள் யாருமே இங்கே வேலை செய்ய மாட்டாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே அவங்களுடைய கார்டு மூலிமா வந்து பே பண்ணிட்டு கிளம்புவாங்க. இப்போ நம்ம வந்து எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய டோல்கேட்லேருந்து தான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பணம் கட்டிட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் பாருங்கள் இந்த ரோட்டினுடைய அழகுகளும் பில்டிங்களுடைய அழகுகளும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம இங்கே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரோடு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்கு. கார் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு கொடுக்கக்கூடிய ரோட்டை தாங்க போவாங்க. யாரும் இந்த ஹார்ன் அடிக்கிறது மற்றவங்களை வந்து ஓவர்டேக் பண்ணுறன்ற எண்ணம் இங்கே எதுவுமே இருக்காதுங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதையில் அவங்கவுங்க போயிட்டுருக்கணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கம்பீரமான ஒரு காட்சி தாங்க அந்த காட்சி. நம்ம ஃப்ளைட்டில் இருந்து வந்தோம். அதேமாதிரி இங்கே இப்போ காரில் போயிட்டுருக்கோம். நிறைய பல அடுக்குமாடி வீடுகள்லாம் இங்கே இருக்குது. நம்ம வந்து அந்த புது வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக அந்த புது வீடு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கும். என்ன மலேசியாவில் எப்படிலாம் வீடு கட்டிகிட்ருப்பாங்கன்ட்டு பார்க்குறதாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பங்களா வீடு தாங்க இந்த வீடு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம்.
இப்போ வந்து நம்ம அந்த புது வீட்டுக்கு போகக்கூடிய வழியில தாங்க போயிட்டுருக்கு. நீங்க பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா, மிகவும் ஒரு மிகப்பெரிய பங்களா வீடு தாங்க இந்த வீடு. இந்த வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா, மிக ஒரு விலை உயர்ந்த வீடுங்க. இதனுடைய மதிப்புகள் எல்லாமே இந்திய மதிப்பில பல கோடின்னு சொல்லப்படுதுங்க. இப்போ நம்ம வந்து அது வேறு ஒரு வீடு தாங்க போயிட்டுருக்கோம். எங்க தம்பியோட வீடு தாங்க இந்த வீடு. நம்ம போயிட்டுருக்கோம். நீங்க பார்க்கும்போது தெரியும். இங்க பார்க்குறோம் பார்த்தீங்களா? இது ஒரு கம்பீரமான இந்த வீடு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே இறங்கி வீடு எப்படி கட்டியிருக்காங்க, எந்த ஒரு முறையில் இருக்குது, எவ்வளோ ஸ்பெசிஸ்லாம் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அவருடைய கார் தாங்க இருக்கார். இந்த காரில் நம்ம இப்போ இதில் தான் வந்தோம். இங்கேருந்து இறங்கி உள்ளே போயிட்டுருக்கேங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டினுடைய என்ன அழகாக இருக்குது, எந்தெந்த முறையில் வீடு கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஒரு மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களா வீடுனா எப்படி இருக்கும், எந்த மாடலில் கட்டியிருப்பாங்க, என்னென்ன பயன்படுத்தியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எல்லாமே பார்க்கலாம். உள்ளே போகலாம் வாங்க. இந்த வீடு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீட்டினுடைய போர்ட்டிகோன்னு சொல்லக்கூடிய பார்க்கிங் ஏரியாவில் தாங்க நம்ம இருக்கோம். இப்போ உள்ளே பார்த்தோன்னா கம்பீரமாக வந்து ஒரு பெருமாள் படத்தை வச்சு வழிபட்டுருக்காங்க. இப்போ வந்து நம்ம மீண்டும் வந்து வெளியே வந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தாங்க இது. இப்போ வந்து நான் வீட்டுக்கு வெளியே இருக்கும். அந்த வீட்டினுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 36. நம்ம வீட்டு அப்படியே இருந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் வந்து கார் பார்க்கிங் பண்ணுற ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போகும்போதே பார்த்தா தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த ரேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செப்பல், ஷூஸ் எல்லாமே வைக்கிறதுக்கான ரேக்கு தாங்க. இது ஒரு பிரத்யேகமாக நல்லா செய்யப்பட்ட ஒரு ரேக்குங்க. இது வாட்டர் ப்ரூஃபோட செய்யப்பட்ட ரேக்கு. இப்போ நம்ம அப்படியே வீட்டுக்கு உள்ளே போகிறாங்க. இந்த வீட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு முனீஸ்வரன் ஆலயம் வைக்கிறதுக்காக ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கம்பீரமான ஒரு குத்து விளக்கோட வந்து பெருமாள் இங்கே அமர்ந்துட்டுருக்காருங்க. இந்த பெருமாளை பார்த்து தான் இந்த வீட்டுக்கு எல்லாருமே போவோம். கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே வந்து மிக ஒரு அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு தாங்க இந்த பெருமாள் வயல் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு இது ஹால் தாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஹாலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மிகவும் ஒரு விலை உயர்ந்த பொருட்களை வச்சு லைட்லாம் வச்சு ரெடி பண்ணப்பட்டிருக்குங்க. இந்த ஹாலை உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு கம்பீரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜப்பான் மற்றும் ஜெர்மனி அதுமாதிரி அந்த இடத்துல இருந்து வர வச்சு வீடு செய்யப்பட்ட பொருட்களாக செய்யப்பட்ட இடம் தாங்க இந்த இடம். இந்த பார்க்கும்போது தெரிஞ்சிட்ருக்கும். இந்த ஃபேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் அமைக்கப்பட்டது. பெரிய ஹாலில் வந்து ஒரு 3 டன் ஏசி போட்டிருக்காங்க. உள்ளே இருந்தே நம்ம மேலே படிக்கட்டு போகிறதுக்கான அமைப்பு தாங்க இந்த அமைப்பை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேலும் இந்த வீட்டில் வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுமே விலை உயர்ந்த வெளிநாட்டுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களாக செய்யப்பட்ட வீடுங்க. கண்டிப்பாக இந்த வீடு வந்து இந்திய மதிப்பில் வந்து கோடி கணக்கில் வரும். பட் அது நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு தெரியலங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து ஹாலில் இருந்து நம்ம நின்று பார்த்தாலே யார் வீட்டுக்கு வராங்க போகிறாங்கன்னு பார்த்தான ஒரு சின்ன அமைப்பு தான் இந்த இடத்துல நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வைக்கிற இடங்க. இந்த சுவிட்சையும் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவிட்சு. இது வந்து போட்டு நம்ம இந்த பக்கம் திரும்பினா ஆன் ஆகும், இந்த பக்கம் போட்டால் ஆஃப் ஆகுங்க. அதுமாதிரி ஒரு அமைக்கப்பட்ட ஒரு சுவிட்ச் தாங்க இது. இது வந்து வாஷ் பேஷன், ஒரு பண்டைய காலத்தினுடைய பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்குங்க. எல்லாமே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு தமிழர்களுடைய பண்பாட்டில் என்னென்ன பயன்படுத்துவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வீடு அமைக்கப்பட்டிருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடு ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சுமார் வந்து ஒரு 4 ரூம் அமைக்கப்பட்டிருக்குங்க. ஒரு கிச்சன் இருக்குது, ஒரு சாமி அறை இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடு வந்து ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கும். உங்களுக்கு இப்போ மலேசியாவில் இப்படிலாம் வீடு இருக்குமான்னு பார்த்துருங்க. கண்டிப்பாக வந்து நம்ம பார்த்ததுலேயே வந்து மிகப்பெரிய ஒரு பங்களா வீடுனா இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.
இப்போ நாங்கள் இங்கே வந்து இந்த வீட்டை எல்லாத்தையும் சுற்றி காமிச்சு வீட்டை பார்த்துட்டு இருக்கேன். நான் மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டேங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிநவீன ஒரு மின் விளக்கு ஒன்று பயன்படுத்திருக்கு. அதான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருங்க. இந்த பாருங்கள், இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு அற்புதமாக இருக்குங்க. இரவில் போட்டோம்னா அந்த வீடு அந்த ஹால் ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ வெளிச்சமாக இருக்குங்க. அது மாதிரி பயன்படுது. இது வந்து இங்கே ஒரு ரூம் இருக்குதுங்க. இந்த ரூம் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே ஒரு அட்டாச்சாக ரெடி பண்ண ரூமு. இந்த ரூமு ஒரு லக்ஸரியான ரூம் இது. கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளே பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் எந்த அளவுக்கு வீடுகள் ரூம் அமைச்சிருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டில் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் என்ன ஒரு ஸ்பெஷலாக இருக்குமோ அது எல்லாமே இந்த வீட்டில் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து ஒரு 2 நாளில் வந்து வீடு பால் காச போகிறாங்க. அதுக்கு பிறகு எடுத்தோம்னா வீடியோ வந்து நல்லாவும் இருக்கும். வீடும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க. நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து ஒரு பாத்ரூம் தாங்க. இந்த பாத்ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கும் அந்த மாடலில் இந்த பாத்ரூம் கட்டப்பட்டிருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மிகவும் அற்புதமாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வீடு எந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியாக செய்ய முடியுன்றதை செஞ்சு வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடு வந்து ஒரு அற்புதமான வீடாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடினுடைய கிரகரஸ் வீடியோ வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடப்படும். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்க. இந்த வீடினுடைய கிரகரஸ் வந்து இன்னும் 3 நாளில் பண்ணப்படுது. அந்த கிரகரசத்தின் வீடியோ உங்களுக்கு ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மலேசியாவில் நடக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் இந்த வீடியோவில் பதிவு போடப்படுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் பிரகாஷ்.